ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய அன்பின் பாதத்தில் இந்த புத்தாண்டின் காலை பொழுது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். 2020 ஆண்டு கடந்து 2021 ஆண்டின் முதல் தேதி, முதல் நாள், முதல் வேலை, முதல் காலை, முதல் மரியாதை உமக்கு நாங்கள் செலுத்திட இக்காணொலி வழியாக கரம் குவித்து நாங்கள் ஆண்டவரே உம்மைக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் காத்ததற்காய் நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நீ வழிநடத்திட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே துவக்கும்போது நிறைவு வரை எங்களை வழிநடத்திட வேண்டுகிறோம். இயேசுவின் வழியில் வேண்டுதல் கேளும் தூய நேச நல்ல பிதாவே. நம் அனைவருமாக சேர்ந்து இறைவனை துதிக்கும் வண்ணமாக இந்த புத்தாண்டின் புதிய முதல் தேதி காலை வேளையிலே கீழ்கண்ட பாமாலையை நாம் எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே யோக யோகமாய் எம் தோழி
புனித திருச்சுவை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76. இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் இறைவனை தொழுவோம். இறைவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் தந்தையாக இறைவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக இறைவனை நாம் போற்றுவோம். சேனைகளின் இறைவனாகிய கர்த்தரே, நீ தூயவர் தூயவர் தூயவர். வானமும் பூமியும் ஒரு மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசானா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாம் உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் எவ்வளவேனும் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்த தகப்பனுக்கு சென்று, தகப்பனை பரத்துக்கு விரோதமாக பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவனுடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இறை அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் சமூகத்திலே இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்த நிலையிலே நமது பாவங்களை பரிசோதனை செய்வோம். சர்வ வல்லமுறை இறைவனிடத்தில் நாம் நமது பாவங்களை மிக தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு துணையாக முதல் பாவ அறிக்கை ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளில் அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நடந்தோம். முதல் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்வதற்காக செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமில்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தம் படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு உயரவும், தப்பிடங்களை எங்கள் மேல் மறுமையாயிரும். பாவத்திலிருந்து துக்கப்படுவதை சீர்படுத்தும். மிகவும் மேற்கொள்ளப்பட்டதாக உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையானபடி நாங்கள் நீதியையும் தெளிவை முற்றியும் உள்ளவர்களாய் வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு இறைமை செய்தோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நம் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவித்தி நம் அனைவருக்கும் கட்டளிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். திருமுறை பாடங்கள் வாசிக்க நாம் கேட்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 20 வரை. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14 20 வரை வாசிக்க கேட்போம். சியோன் குமார்த்தியே, கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேமே குமார்த்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினிகளையும் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கின்றார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று சீயோனை பார்த்து உன் கைகளை திரளவிடாதே என்று சொல்லப்படும்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து உம்முடைய அன்பின் மித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசாரிப்பில்லாமையில் உண்டான நிந்தையின் மித்தம் சஞ்சலம் பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் கண்டிப்பேன். நெண்டியாவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்து சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் வாசிப்பு முடிந்தாயிற்று, வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு நிருப பாடம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. இந்த புத்தாண்டு ஆராதனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபூரியவர்க்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவக்கம் 11 முடிய. On this blessed New Year service, for our meditation today, the second Bible reading is taken from the Epistle of St. Paul to the Romans, chapter 5, verses to read from 1 to 11. Romans, chapter 5, verses from 1 to 11. Therefore, since we have been justified through faith, we have peace with God through our Lord Jesus Christ, through whom we have gained access by faith into this grace in which we now stand. And we rejoice in the hope of the glory of God. Not only so, but we also rejoice in our sufferings, because we know that our suffering produces perseverance, perseverance character, and character hope. And hope does not disappoint us, because God has poured out his love into our hearts by the Holy Spirit, whom he has given us. You see, at just the right time, when we were still powerless, Christ died for the ungodly. Very rarely will anyone die for a righteous man. Though, for a good man, someone might possibly dare to die. But God demonstrates his love for us in this: while we were still sinners, Christ died for us. Since we have now been justified by his blood, how much more shall we be saved from God's wrath through him? For if, when we were God's enemies, we were reconciled to him through the death of his Son, how much more, having been reconciled, shall we be saved through his life? Not only is this so, but we also rejoice in God through our Lord Jesus Christ, through whom we have now received reconciliation. Here ends the second Bible reading. Thanks be to thee, O Lord. நற்செய்தி வேத பாடமாக லூக்கா 13 1 முதல் 9 வரை.
இந்த புத்தாண்டு நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவக்கம் 9 முடிய. The Gospel according to St. Luke, chapter 13, words begin to read from 1 to 9. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மன திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் எழுந்து 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மன திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்பது. வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள அனைத்து வேத பாடங்கள் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கீழ்கண்ட கீர்த்தனை நாம் எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனை
தவிர்த்தனமை தஞ்சரட்சகர் தவிர்த்தனமை இத்தரைதானில் கூரை தனித்தாற்றியதான் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். புதிய ஆண்டில் காலை வேளையில் ஆண்டவன் சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அவருடைய சமூகம் நம் மத்தியிலே இருக்க அவருக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே இத்தனை நன்மைகள் செய்த தேவனுக்கு என்னதை நான் கொடுப்பேன் என்று நாம் தன்னையே நாம் ஒப்புக் கொடுப்போம். எத்தனை நாவால் துதிப்பேன், எத்தனை நாவால் துதிப்பேன், எந்தன் கர்த்தாவுன் கருணையை பாடி புகழ்ந்து எத்தனை நாவால் துதிப்பேன். நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும், நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும், நின்னை சொல் மாலையால் சூட்டி மகிழும் எத்தனை நாவால் துதிப்பேன். எந்தன் கர்த்தாவுன் கருணையை பாடி புகழ்ந்து எத்தனை நாவால் துதிப்பேன். நம்பினோரல்லோ அறிவாரெந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம். நம்பினோரல்லோ அறிவாரெந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம். அம்பராவும் அன்பின் அதிசய நடத்துதல், அம்பராவும் தன் அதிசய நடத்துதல், சம்பூரண சவரட்சனை செல்வம் எத்தனை நாவால் துதிப்பேன். எந்தன் கர்த்தாவுன் கருணையை நான் பாடி புகழ்ந்து எத்தனை நாவால் துதிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்குமாக என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் கமிட்டியின் சார்பிலும் காலை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். புத்தாண்டு புதிய இந்த நன்னாளிலே புத்தம் புது குலுங்கும்படியாக ஒருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறைவன் தாமே வந்து உதித்து உங்கள் இருளை அகற்றி இறை ஆசையோடு இறை பிரகாசத்தை கட்டளிடுவாராக. ஆமென். இன்று புத்தாண்டின் வழியாக நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற சிந்தனையின் கருப்பொருள் புத்தாண்டிலே புதிய நாளிலே திருமறை தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற சிந்தனையின் கருப்பொருள் காட்ஸ் கண்டினியூயிங் ஆக்ட் ஆஃப் கிரேஸ் என்பதாகும். புதிய ஆண்டு என்றாலும் ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை. யாரோடு உடன்படிக்கை? கடவுளோடு நாம் செய்து கொள்கிற உடன்படிக்கை. உடன் பிளஸ் படி பிளஸ் கை. உடன் யாருடன்? கிறிஸ்துவுடன். உடன் படி யார் படி? அவர் சொல் படி. எதை கொடுத்து? கை கொடுத்து. ஆகவேதான் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுப்பது நோக்கம், நான் உனக்கு இருக்கிறேன், நீ எனக்கு இருக்கிறாய். எனவே தான் 41:10-13 ஏசாயாவிலே பார்க்கிற போது கூட அவர் சொல்லுவா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், என் வலது கரத்தால் உன்னை நான் தாங்கி இருக்கிறேன், என் வலது கரத்தால் உனக்கு நான் துணை இருக்கிறேன் என்று உறுதி தருகிறேன் என்று. எனவே கரம் என்பது, கை என்பது தாங்குவது, ஒருவரை ஒருவர் தாங்குவது, ஒருவருக்கொருவர் உடனாய் தோள் கொடுத்து துணையாய் நிற்பது. எனவே தான் உடன்படிக்கை
என்று இந்த முதல் தேதியிலே பார்க்கிறோம். அதே வேளையில் இந்த முதல் தேதி என்று இயேசுவுக்கு பெயர் சூட்டின ஒரு நாளும் கூட. இருப்பினும் என் அருமையானவர்களே, தேவன் 25ஆம் தேதி என்று பிறந்தார். ஆனால் முதல் தேதி என்று லூக்காவிலே நாம் படிக்கிற போது ஆண்டவன் சொல்லுவார், ஆண்டவனுக்கு பெயர் சுட்டுவதற்காக அவருக்கு ஆண்டவன் ஆலயத்துக்கு ஒப்புக் கொடுக்க அவர்கள் சென்றார்கள் என்று இயேசு என்ற பெயர் அவர்கள் அன்று சுட்டப்பட்டதாக நாம் நினைவு கூறுகிறோம். எனவே ஆண்டவன் சொல்லுகிறான் என்னவென்று, கடவுளின் கிருபையின் தொடர் செயல்பாடு. கடவுள் கிருபை உள்ளவராக மனிதனோடு எப்படியாக அவர் தொடர்ந்து செயல்படுகிறார். Without the grace of God no one can't live. அவரின்றி அணுவும் அசையாது. ஆக கிருபையுள்ள தெய்வம் நம்மை அவருடைய அருளுக்குள்ளாய் வழிநடத்துகிறபடியால் இன்று காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவேதான் காட் என்றால் கடவுள், கண்டினியூயிங் என்றால் தொடர், ஆக்ட் ஆஃப் கிரேஸ் என்றால் கிருபையின் செயல்பாடு. எனவே கடவுளின் கிருபையின் தொடர் செயல்பாடு. எனவே முன்னுரையாக நான் சொல்ல வருவது, how நியூ இயர் ஸ்டார்ட்ஸ். இந்த புது வருஷம் என்று சொல்லுகிறோமே, நியூ இயர் என்பது அதற்கான ஒரு முகவரி உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இந்த புது வருஷம் எப்படியாக உருவானது என்று. ஆதியாகமம் 1:14 நாம் பார்க்கிறோம், கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக குறிப்பதற்கும் பகல் இரவு என்று பிரிப்பதற்கு தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண் பிரிவினால் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். கடவுள் வானம் படைக்கும் போதே அவற்றில் ஜலத்தை கணக்கிடும் அமைப்புகளையும் அவைகள் காலத்தின் கணக்கிடுகிற அமைப்புகளையும் கூட ஏற்படுத்துகிறாராம். வரலாற்றில் இவ்வுலகில் அநேக வருட பிறப்புகள் நாட்காட்டிகள் உள்ளன. நாட்காட்டிகள் என்றால் கேலண்டர் உள்ளன. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், பாபிலோனிய வருட பிறப்பு போன்று நூற்றுக்கணக்கான வருட பிறப்புகள் நாள்காட்டிகள் இந்த உலகத்தில் உண்டு. கிறிஸ்துவின் பிறப்பை அடிப்படையாக கொண்ட நாள்காட்டியாக போப் கிரிகேரி 8 என்பவர் 1582 கிபி ஆண்டிலே இதை வெளியிட்டார். இன்று அனைத்து நாடுகளும் அவள் நாட்காட்டியை தான் பயன்படுத்துகிறார்கள். இதற்கு முன்பு பயன்பாட்டில் இருந்த ஜூலியன் கேலண்டர் நாள்காட்டி என்பது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 46ஆம் ஆண்டிலே கொண்டிருந்த மாதங்கள், வார நாட்கள் பெயரை கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி ஆண்டவரின் ஆண்டு அன்ன டோமினி என்று தொடங்கி இவ்வுலக காலம் கணக்கிடப்படுகிறது. அதற்கு முந்தைய காலம் கிறிஸ்துவுக்கு முன், பிஃபோர் கிரைஸ்ட் என கணக்கிடப்படுகிறது. யூதர்களின் நாட்காட்டி இந்த ஆண்டு 5780 என்று கணக்கிடுகிறார்கள். அன்னா முண்டோ ஆம் என்று. உலகத்தின் வருடங்கள் என தங்கள் நாள்காட்டியை அவர்கள் அழைக்கிறார்கள். யூதர் நாட்காட்டியில் 7 மாதம் முதல் நாளை முதல் வருடமாக கொண்டாடுகிறார்கள். யூதர்கள் தங்கள் முந்தைய வரலாற்றில் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட செயலை நினைவு கூர்ந்து முதல் மாதத்தில் புதிய வருடத்தை துவக்காமல் கடவுளின் விடுதலை தரும் நாளை புதிய வருடமாக கொண்டாடுகிறார்கள் என வரலாறு கூறுகிறது. அரசர்கள் என்ன செய்தார்கள்? பிறந்த நாள், போர்களின் வெற்றி பெற்ற நாட்களை புதிய வருடமாக துவக்கமாக அவர்கள் அரசர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அறிவித்தார்கள். திருமறையிலே உள்ள அரசுகள் குறிப்பேடு, குரானிக்கல்ஸ், இந்த நாள்காட்டிகள், புத்தகங்கள் இடங்களை அரசர் பதவியேற்ற நாளையும் கொண்டு கணக்கிடுகிறது. தற்போது கிறிஸ்துவை மையப்படுத்துகிற நாள்காட்டி உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய வருடம் என்றால் கிறிஸ்து பிறந்து 2021 ஆண்டுகள் பிறந்து விட்டன என்பதை நமக்கு குறிப்பிடுகிறது. எனவே உடன்படிக்கையின் நாள், covenant day, எரேமியாவிலே இந்த உடன்படிக்கை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. லூக்கா 22:20 நீங்கள் பார்க்கிற போது இயேசுவானவர் சொல்லுகிறார், இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்று இயேசு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். எரேமியா 31 முதல் 33 பார்க்கிற போது, அவர்கள் மூதாதையரை எகிப்து நாட்டில் இருந்து நடத்தி வந்த போது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று அது இல்லை. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்திலே பதிப்பேன், அவர்கள் இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று கடவுள் இங்கு சொல்லுகிறார். உடன்படிக்கையை நாம் பார்க்கிற போது ஆண்டவர்
ஆதாமோடு ஆண்டவன் உடன்படிக்கை செய்தார் என்று ஆதியாகமம் 3:16-19 நாம் பார்க்கிறோம். நன்மை தீமை அறிய இந்த மரத்தை மையமாக கொண்ட ஆண்டவன் செய்த உடன்படிக்கை, இதை உண்ணாதே என்று. நோவாவின் உடன்படிக்கையை பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கு 15:9 வெள்ளத்தால் இனி உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று கடவுள் நோவாவிடம் உடன்படிக்கை செய்தார் என்று. அபிரகாமினோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார் என்று ஆதியாகமம் 12:3, 13, 14, 17, 1-14 பார்க்கிற போது அபிரகாமின் பெயர் உயர்த்தப்படும், இஸ்ரவேல் என்னும் நாடு உருவாக்கப்படும் என்கின்ற ஒரு உடன்படிக்கை கடவுள் இங்கு செய்கிறார். 4வது பலஸ்தீனிய உடன்படிக்கை உபாகமும் 30ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் உங்களை சிதறடிப்பேன், கீழ்ப்படிந்தால் ஒரு நாடாக உயர்த்துவேன் என்று கடவுள் இங்கு பேசுகிறார். 5வதாக மோசேயோடு உடன்படிக்கை உபாகமம் 11:4 அவர் சொல்லுகிறார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் கடவுள் நேரடியாக ஆசீர்வதிப்பார், கீழ்ப்படியாமல் போனால் கடவுள் நேரடியாகவே தண்டிப்பார் என்று சொல்லுகிறார். 6வதாக தாவீதோடு உடன்படிக்கை 2 சாமுவேல் 7:8-16 பார்க்கிறோம். தாவீதின் வம்சத்தினர் என்றென்றும் அரசாட்சி செய்வார்கள் என்ற ஒரு உடன்படிக்கை. 7வதாக இயேசுவோடு உடன்படிக்கை, இயேசுவை மையப்படுத்தி அவருடன் உடன்படிக்கை செய்து கொள்ளுதல், இது புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை. இயேசுவை மையப்படுத்தி அவருடன் உடன்படிக்கை செய்து கொள்ளுதல், இது புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை. எபிரேயர் 8-9 அதிகாரத்தில் நீங்கள் படிக்கிற போது புதிய உடன்படிக்கையில் உள்ள கருத்துக்கள் யாதெனில், ஒருவர் இயேசுவை கிறிஸ்துவ என அறிக்கையிட்டு மனதார ஏற்றுக்கொண்டால் அவர் நட்பு பெறுவார், கடவுளுடைய இயேசுடைய நட்பு கிடைக்கும். அவர் பாவம் மற்றும் அதன் தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவார். மேலும் அவர் செய்த பாவங்கள் மன்னிக்க பெற்று தூய்மை உள்ள ஒரு வாழ்வு வாழ மீண்டும் ஒரு வாய்ப்பு பெறுகிறார். இந்த உடன்படிக்கை மீறுபவர் அதிகமாக தண்டனையை பெறுவர். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உடன்படிக்கை மீறுபவர் தண்டிக்கப்படுவர் என்று சொல்லுகிறது. ஆகவே அருளின் கிருபை தொடர் வெளி செயல்பாடு, ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து எப்படி செயல்பட முடியும்? வெளிப்படுத்தல் 3:11 சொல்லுகிறது, இதோ விரைவில் வருகிறேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். இயேசு கூறிய உவமையில் அத்திமர உவமையை எண்ணி பார்ப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், ஒருவர் தன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வளர்த்தார். அவரது வந்து தனியை தேடி போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளர்களிடம் 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனி தரும்படி நான் தேடி வருகிறேன், ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் இது அடைத்து கொண்டிருக்கிறது என்றார். அத்திமரம் இஸ்ரவேல் மக்களின் அரசியல் வாழ்வு என எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடவுள் எதிர்பார்க்கிற வாழ்வை வாழாவிடில் என்றாகிலும் ஒரு நாள் பேரழிவை சந்திக்க வேண்டும் என்பது இங்கு விளங்குகிறது. இறைவாக்கினர் செப்பனியா தனது இறைவாக்கில் கடவுள் விரும்புகிற வாழ்வை வாழாதவர்கள் யாவரும் கடவுளின் கோபத்துக்கு ஆளாவார்கள் என்கிறார். செப்பனியா தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அனைத்து தீர்க்கதரிசிகளும் கூறுவது இதுவே. இயேசுவும் கூட, உங்கள் வழக்கை உங்களை பாம்பத்தில் விடச் செய்தால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே லூக்கா 13:8 நாம் பார்க்கிறோம், தொழிலாளியை பார்த்து சொல்லுகிறார் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டு இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுபோல ஆண்டவர் இந்த நாளிலே மீண்டும் ஒரு ஆண்டு இவர்கள் அடித்து விடாதபடி, தண்டித்து விடாதபடி இவர்களுக்கு மீண்டும் ஒரு தருணத்தை கொடு என்று சொல்லுவதாக நமக்கு இந்த புதிய ஆண்டு கிடைத்திருக்கிறது. நற்செய்தி நூலில் லூக்கா 13:9 பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையே இதை வெட்டிவிடலாம் என அவரிடம் கூறினார் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் இந்த தொழிலாளருடைய விண்ணப்பம் அத்திமரத்திற்கு ஒரு ஆண்டு வாழவும் கனி கொடுத்து வாழ்வை தொடரும் வாய்ப்பை தந்திருக்கிறது. இதுவே இயேசுவின் அருளின் வெளிப்பாடு என விளங்குகிறது. எனவே அருமையானவர்களே, புதிய வருடத்தை துவங்கி இருக்கிற நாம் புது வருடைய தீர்மானங்களிலே ஆண்டவரை உம்மோடு சிறைப்படுவதற்கும் ஏன் சாவாததற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்று கூறிய பேதுருவிடம் இயேசு, இன்று இரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என்றார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 எபேசு 2:8 பாருங்கள், நீங்கள் அந்த ஒரு நாளையே நம்பிக்கையை வழியாக மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல,
இது கடவுளின் கொடை என எழுதப்பட்டுள்ளது போலவே இயேசு நம்முடைய தீர்மானங்களில் வெற்றி தருவாராக. நாமும் கிறிஸ்துவுக்குள் இனி பாவம் செய்ய மாட்டேன் என தீர்மானம் எடுத்து அதை செயல்படுத்துவோமா? வெற்றி பெறுவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்ட தரிசனங்களிலே வெற்றி பெறுபவனுக்கு அளிக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் இவைகளே: பாவம், உடல், உலகம், உலக சத்துருக்கள் ஆகிய சாதி, இனம், நிறம் ஆகிய வேறுபாடுகள் ஆகியவற்றினை மேல் வெற்றி பெறுவார்கள், ஆசிகளை பெறுவார்கள். வெளிப்படுத்தல் 3:21 கிறிஸ்துவின் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அவர்களுக்கு கிடைக்கும். வெளிப்படுத்தல் 2:7 கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் கனி உண்மையாக உண்ண கிடைக்கும். வெளிப்படுத்தல் 2:11 இரண்டாவது மரணம் அவர்களுக்கு இல்லை. 4வது வெளிப்படுத்தல் 2:17 மறைத்து வைக்கப்பட்ட மன்னா, வேறு யாரும் அறியாத புதிய பெயர் அவர்களுக்கு பொதிக்கப்பட்ட ஒரு வெள்ளை கல் தரப்படும். 5வது வெளிப்படுத்தல் 2:28 வேற்றினத்தார் மீது அதிகாரம் அளிக்கப்படும். வெளிப்படுத்தல் 3:12 6வது வெண்ணாடை அளிக்கப்பட்டு அவர் பெயர் தந்தை முன்பாக, பிதாவுக்கு முன்பாக, வானதூதர்களுக்கு முன்பாக அறிக்கை இயேசு நான் செய்வேன் என்கிறார். வெளிப்படுத்தல் 7வது 3:21 கடவுளின் கோயிலை தூணாக்கப்படுவர். கடவுளின் பெயரும் கடவுளின் நகரின் பெயரும் புதிய எருசலேமின் பெயரும் இயேசுவின் புதிய பெயரும் அவர்கள் மீது பொறிக்கப்படும் என்று சொல்லுகிறார். என் அருமையானவர்களே, புதிய வருடத்தில் கடவுளின் வாக்குறுதி என்ன? சப்பனியா 3:14-20 வாசிக்க கேட்டபடி ஏற்பட்ட பகுதி சொல்லுகிறது என்னவென்று. 15-17 3 சிறப்பாக பாருங்கள். செப்பனியா இறைவாக்கின கூறுகையில், ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், அவர் உன் நடுவில் இருக்கிறார், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுகிறார், உன்னை ஒடுக்கினவர்களை அந்நாளில் அவர் தண்டிப்பேன் என்று கூறுகிறார். 3:19-20 பாருங்கள். சப்பனியாவிலே மீதி இருப்போர் மற்றும் ஏழைகள் மறுமலர்ச்சி பெற்று வாழ்ந்து மகிழ்வார்கள் என இறைவாக்குகள் உரைக்கப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ செய்வார் என்று அவர் சொல்லுகிறார். சங்கீதம் நிறைவுரையாக சங்கீதம் 90:10 பார்க்கிற போது மனுஷனுடைய ஆண்டவன் சொல்லுகிறார், வாழ்நாட்கள் 90:10 சொல்லுகிறது, ஆயுசு நாட்கள் 70, அது பலத்தால் 80 என்னும் வரையறை மனித வாழ்விற்கு உண்டு. ஆனால் வருடத்தின் கணக்காக கணிக்கின்ற நாம் நம்முடைய வாழ்நாட்களை என்னும் அறிவை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சங்கீதம் 90:12 கேட்கிறது. காலங்கள் குறுகிய வாழ்நாட்களாய் எதுவாய் இருந்தாலும் கடவுளுக்கு ஏற்ப வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கடவுள் நமக்கு அருள் புரிவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, புதிய ஆண்டில் நுழைந்திருக்கிற நாம் இன்னொரு ஆண்டை கொடுத்திருக்கிறார் என்றால் காலத்தின் அருமை அறிந்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நேற்று இருந்தவர்கள் இனி நம்மிடத்தில் இல்லை. கொள்ளை நோயினால் வாதைகளினால் பாதிக்கப்பட்டோ மரித்து போனவர்கள் பலர். வரப்போகிற ஆண்டு எப்படி இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருக்குள் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமா? கடந்த ஆண்டையிலே வாழ்ந்த விதமாக அல்ல, புதிய ஆண்டிலே அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் பேரிலே வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொல்லுகிற 37:5 சங்கீதத்திலே கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புக்கொடு, அப்பொழுது அவர் உன் காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்வார் என்று அந்த நம்பிக்கையிலே வாழ்வோம், வளரும். கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒன்றுவரும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்திற்கு பதிலாக 437வது புத்தியட்சி பாடலில் உள்ள உலகம் வானம் செய்தாலும் என்ற பாடலை நாம் பாடுவோம். உரித்தாய்
புகழரு பாடுகளை ஏற்று உங்கள் சிலுவையில் அறையுண்டு உயிரில் அழகென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் எனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. சங்கட மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்ல பரனான எந்தை தன் பல பாரிசமே இருக்கின்றார் என நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்பு உலகெனவும் மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவும் ஓவானித்திய ஜீவனுமே உள்ளதெனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு நிற்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். புத்தெழுச்சி பாடல் 445 பரமண்டல ஜெபத்தைக்கு பதிலாக வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். புத்தெழுச்சி பாடல் 445. வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசே
ஊற்றல் போல் என்றும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம். ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம். ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம். ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம். பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையுமாய் விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராக்கிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக ஜெபம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இரவில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பொதுவான தோத்திர ஜெபம் 92 எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரலானும் அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சீர்கிறதற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் இரத்தங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த யுத்தங்களாக இருக்கோம். எங்களையும் ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கினாலும் உமது புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அள்ளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற உங்களை திருச்சபையின் சார்பிலே, கமிட்டியின் சார்பிலே மீண்டுமாக ஆயர் என்ற வகையிலே நான் வாழ்த்துகிறேன், நல்லாசை வழங்குகிறேன். எல்லோரும் சுகத்தோடு பலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி தேவனுடைய கிருபையின் சமாதானம் சந்தோஷம் உங்கள் குடும்பம் என்று நிலைக்கும்படியாக வேண்டுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களில் எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான இறைவா, இந்த முதல் தேதியன்று நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய தேவ ஆசீர்வாதம் உமது பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளிலே நீ கொடுத்திருக்கிறவர். ராயனுக்குரியதே ராயனுக்கும் தேவனுக்குரியதே தேவனுக்குமாக கொடுத்து உதவும்படியா நாங்கள் கொடுப்பதில் ஆண்டவரை வாங்குவதிலே நாங்கள் ஆண்டவரை ஆர்வம் கொள்ளுகிற நாங்கள் கொடுப்பதிலே ஆண்டவரை நாங்கள் தயங்குகிறோம். எனவே தேவனுக்குரியதை தேவனுக்கு
ஆண்டவரே நீர் சொன்ன பண்ணி கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி உங்கள் மடியிலே போடப்படும் என்று சொல்லி 6:38 லூக்காவில் நீ சொல்லி இருக்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த நேராலே உங்களது பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த புதிய ஆண்டனை நீர் காண கிருபை செய்திருக்க தயவுள்ள மகா கிருபைக்கு நன்றி அப்பா. அரசாங்க தலைவர்களையும் அதிகாரிகளுடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். இந்த உலகம் ஆண்டவர் சென்று கொண்டிருக்கிற பாதையில் அழிவின் பாதையிலிருந்து விடுதலை செய்து எழுப்புதலை தந்து ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஆண்டவரை பேராயமும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு மாநிலமும் ஆண்டவரே உம்மை என்று வேறொரு தெய்வம் இல்லை என்று உம்மை நம்பி எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான ஒவ்வொரு மனதையும் கடினப்பட்ட நெஞ்சங்களை எல்லாம் கரையும் செய்யும்படியாக இயேசுவே உம்முடைய பிரசன்னம் தாம் ஒவ்வொருவருக்குள்ளா வந்து இறங்கும்படியாக்க வேண்டுகிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை எங்கெல்லாம் மிக்க பிள்ளைகள் கேட்கிறார்களோ இந்த உலகமும் உன்னுடையது, உலகமும் அதில் உள்ள குடிகள் என்னுடையவர்கள் என்று சங்கீதம் 24 முதல் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இதோ கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள் கர்த்தருடைய காரியம் வீணே என்று. இதோ ஒவ்வொரு மனிதனும் தன் உலக காரியங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்புவதற்கு அவன் பின்வாங்கி விடுகிறான். எனவே ஆண்டவரே கட்டிய வீடும் நிலம் பொருளும் இது கண்டிடும் உற்றா உறவினரும் உன் கூடு விட்டு உன் ஆவி போனால் கூடவே உன்னோடு வருவதில்லை என்று பக்தன் சொல்லி இருக்கிறார். இந்த நேரத்தில் எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளங்கள் எண்ணங்கள் இதயங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை தேடாதபடி இதோ கடந்த ஆண்டை முடித்து புதிய ஆண்டின் புதிய ஆண்டவர் முதல் நாளில் முதல் வாரத்தில் முதல் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் சமாதானத்திலே ஒவ்வொருவருக்கு ஒருவர் ஐக்கியத்திலே ஒருவரை ஒருவர் ஆண்டவரை நாங்கள் அன்பினால் ஆண்டவரை நாங்கள் கர்த்தாவை நேசிக்கவும் ஒருவருக்கொருவர் எங்கள் குறைகளை எல்லாம் மறந்து தவறுகளை எல்லாம் மறந்து பாவங்களை எல்லாம் ஆண்டவரை மன்னித்து ஒருவருக்கொருவர் நாங்கள் நட்போடு வாழக்கூடிய இயேசுவினுடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரும் செயல்பட எங்களை மாற்றுவீராக வழி நடத்துவீராக பலப்படுத்துவீராக உள்ளங்கையில் வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தாங்குவீராக. தெய்வ சமூகம் பிரசன்னம் முது பிள்ளைகள் எல்லாரையும் நேரே பாதுகாத்து வழிநடத்தி ஆவிக்குள்ளா என்றென்றும் காத்தருள வேண்டும் என்று இறையருள் இயேசுவின் வழியில் உமது அடிமை வேண்டுகிறேன். இந்த நாளத்தில் ஆண்டவரும் 14:14 ஆண்டவரை மார்க்கில் சொல்ல இருக்கிறேன், இயேசு என்னும் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் அதை செய்வேன் என்று. இப்பொழுது இயேசு என்னும் நாமத்திலே ஆண்டவரே உமது பிள்ளைகளாக இந்த திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் சிறியோர் பெரியோர் முதியோர் ஆண்கள் பெண்கள் வாலிபர் சகோதர சகோதரிகள் குழந்தைகள் நாதைகள் விதவைகள் திக்கற்றோர் மடலைகள் ஒவ்வொருவருடைய கரங்களிலே கொடுக்கிறார் ஆச்சா. ஆண்டவரை கடந்த ஆண்டிலே இருந்து போன குடும்பங்களுடைய கரங்களிலே கொண்டு வருகிறார் ஆச்சா. இதோ பிரிந்திருக்கிற குடும்பங்களுடைய சமூகத்திலே கொடுக்கிறார். கணவன் மனைவியா பிரிந்து ஆண்டவரை சமாதானம் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதானத்தை கொடுப்போம் ராஜா. இது எங்களுடைய வாழ்வல்ல ஆண்டவர், உம்முடைய சத்தத்திற்கு உம்முடைய திட்டத்திற்கு நாங்கள் ஆண்டவர் சத்தியத்துக்கு உண்மையை நாங்கள் செவி கொடாமல் போனா எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை சிதறி பின்னும் ஆண்டவர் அடிக்கிறவராய் இருக்கிற ராஜா. இதோ என் கட்டளைகளை நீ கை கொள்ளாமல் போனா ஆவிக்குரிய வார்த்தைகளிலே நீர் ஆண்டவர் பொய்யும் ஆண்டவர் புரட்டுமாக ஆண்டவர் உருட்டு திருட்டு பொறாமை ஆணவம் என்று ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே நடந்து செல்லலாம். ஆண்டவரே நீர் எங்களை தண்டிக்கிறவராய் இருக்கிறேன் என்று நான் அந்த செய்தி மூலமாக கேட்டோம் அப்பா. இதோ எங்களை ஆண்டவரே கீழ்ப்படிந்து உமது கட்டளைகளுக்கு நடந்தால் நேரடியாக வந்து எங்களோடு நீ பேசி எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறேன். இல்லை என்றால் நேரடியாக இறங்கி வந்து உன்னை நான் தண்டிப்பேன் என்கிற வாக்குறுதியின் செப்பனையாளர் எங்களுக்கு நீ கொடுத்து இந்த நேரத்தில் எங்களோட துன்மார்க்க தனத்தை முற்றிலுமாக துரிதப்படுத்தி அப்புறப்படுத்தும்படியாக இந்த நேரத்தை நீ கொடுத்து எங்களை ஆண்டவர் ஆவிக்குள்ள எழும்பி பிரகாசி என்று ஒவ்வொரு உள்ளங்களையும் எழுப்புதலையும் நீ கொண்டு வருகிறாச்சா. ஆவியானவர் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் என்று. இது எழுப்புதலின் காலம், எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம் அப்பா. இந்த வேளையில் இந்த நாளிலே ஆண்டவரே எத்தனை ஆண்டுகளை ஆண்டவர் மூது பிள்ளைகள் காலத்தின் அழுமையை அறிந்து வாழாமல் ஆண்டவர் காலத்தை இழந்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே இதோ நோவாவின் காலத்திலும் ஆண்டவரே சோதம் குமாராவின் காலத்தில் ஆண்டவரே விட வரப்போகிற நாட்கள் ஆண்டவரே அக்னி கந்தகத்தோடு எங்களுடைய சந்திக்க தண்டிக்க போக வருகிறபடியா உம்முடைய ஆவியின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆட்கொள்ளும்படியா ஆங்காங்கு ஆண்டவர் இந்த கொரோனா கொள்ளை வியாதிகளால் பாதிப்புகளால் இயற்கையின் சீற்றங்களால் உமது பிள்ளைகளுக்கு எச்சரிப்பின் சத்தங்களை நீ விடுத்த போதும் கூட மனிதன் ஆண்டவரே தன்னை இருதயத்தை 2 கொரிந்தியர் 4:4 கடினப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அனைவரையும் மாற்றுவீராக மன திரும்புதலை கொடுத்து மனம் ஆண்டவரே சமூகத்திலே மாறுகிறவர்களாக மாற்றும் அப்பா. வழி நடத்தும் அப்பா. உடைய வல்லக்கரம் கொண்டு எங்களை காத்துடும். இயேசுவின் நாமத்தில் உமது அடிமை வேண்டுகிறேன். இறை வேண்டுதல் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. நம்ம எல்லோரும் சேர்ந்து தாவீது சொன்ன தோத்திர ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென். தலைவணங்கி இறையாசி பெறுவோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் அவரது இணையிராத கூட்டுறவும்
நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மில் நிறைவாய் என்றென்றும் நிலையாய் தங்கி இருப்பதாக. ஆமென். கீழ்கண்ட பாடலை பாமாலையை நாம் எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். இன்னோராண்டு முற்றுமாய் எங்களை மகான்பாய் காத்து வந்தீர் இயேசுவே, உம்மை துதி செய்வோமே. நீரே இந்த ஆண்டிலும் எங்கள் துணையாயிரும், எந்த துன்பம் தாழ்விலும் கூட தங்கி அருளும். யாரேனும் இவ்வாண்டினில் சாவின் பள்ளத்தாக்கினில் செல்லின் உந்தன் கோலாலே தேற்றும் நல்ல மெய்ப்பரே. நாங்கள் உந்தன் தாசராய் தூய்மை பக்தி உள்ளோராய் சாமட்டும் நீலைக்க நீர் காத்து கிரீடம் ஈகுவீர். ஏக கர்த்தராம் நீரே, மன்னர் மன்னன் எனவே என்றும் உம்மை போற்றுவோம், உந்தன் வீட்டில் வாழுவோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் என் தந்தையே, இந்த வழிபாடு முழுவதும் இந்த புதிய ஆண்டின் முதல் தேதி இந்த காலை வேளை எங்களோடு இருந்தமைக்கு நன்றி. வரப்போகிற நாட்களை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், வழி நடத்தும், பலப்படுத்தும், பாதுகாரம், பராமரியும், காத்துக்கொள்ளும், உள்ளங்கையில் வைத்து எங்களை தாங்கிடும். இயேசுவின் நாமத்தில் அடிமை வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களில், வாழ்விலும், செயலிலும், சிந்தனை செயல்பாட்டிலும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.